வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் பேஜ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி ஆகுது. நான் குளிச்சுட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கோலம் வந்து போடுறது ஃபுல் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கோலம் போட்டு முடித்தாச்சு. அடுத்து வந்து சாமி ரூமில் இப்போ பூஜை சாமான்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். பூ வந்து முதல் நாள் நைட்டே நான் வந்து உதிரி பூ தான் வாங்கியிருந்தேன். ரோஜா பூவும் செவந்தி பூவும் வாங்கியிருந்தேன். அதை கட்டி அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நைட்டே ரெடியாக. இப்போ காலையில் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது காலையில் 6 to 7 நல்ல நேரம் போட்டிருந்தது. ஸோ அந்த டைமுக்குள்ளே நான் பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து உலை வச்சாச்சு. இங்கே வந்து வெங்கல பானையில் வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன். எவர் சில்வர் பாத்திரத்தில் வந்து வெள்ளை பொங்கலுக்காக உலை வச்சாச்சு. இது பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு படி அளவு அரிசி எடுத்திருக்கேன். இது அளவுன்னு பார்த்தா அது 3/4 கிலோ அளவு வரும். இந்த 3/4 கிலோ அளவுக்கு வந்து அரிசிக்கு வந்து 100 கிராம் அளவு பாசிப்பயிறு எடுத்து வறுத்துட்ருக்கேன். லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். சிலர் வந்து பாசிப்பயிறு வறுக்காமல் அப்படியே போடுவாங்க. நான் எப்போவுமே வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து உலை காஞ்சிருச்சு இந்த வெள்ளை பொங்கலுக்கு. ஸோ அதுக்கு வந்து அரிசி போட்டுடுறேன். அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நம்ம அரிசி ஊற வச்சுட்டு வச்சோம்னா சாதம் வந்து நல்லா குழைவாக வேகும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். இல்லைன்னா சாதம் வந்து அடி பிடிச்சிரும். அப்பப்போ நம்ம கிண்டி விடணும். எவர் சில்வர் பாத்திரத்துலலாம் வைக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்து தான் செய்யணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இருக்கட்டும், சாதம் இது வேகட்டும். அடுத்து இங்கே வந்து இந்த உலை வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து பாசிப்பயிரை நான் சேர்த்துட்றேன். பாசிப்பயிரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இந்த பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் வெள்ளை பொங்கலுக்கு. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு தேங்காய், முழு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் போட்டு தான் செய்வேன். சாதம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துடுறேன். தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு. நான் எப்போவுமே தேங்காய் போட்டு தான் செய்வேன். வெந்துருச்சு, ஓரளவுக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காவை போட்டுடுறேன். தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதம் நல்லா அடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பக்கம் வந்து வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அளவு வெல்லம் எடுத்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துடுறேன் பொங்கலில். முந்திரி, திராட்சை, ஏலக்காயெலாம் நெய்யில் வறுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் வேலையும் முடிஞ்சுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நெய், இந்த முந்திரி, திராட்சையெல்லாம் எல்லா சாதம் ஃபுல்லாக பரவுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னா காயெல்லாம் சேர்த்துடுறேன். காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன்லாம். இப்போ சாம்பார் பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா சாம்பார் வேலையும் முடிஞ்சுது. இது இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடுறேன். இது வேகட்டும். காய் வெந்தோன்னே பருப்பு சேர்த்துட்டேன். பருப்பு சேர்த்தாச்சு, புளியும் ஊற்றிட்டேன். இது கொதிக்கட்டும். இப்போ வந்து பொங்கல் பானையில் வந்து திருநீரும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு
பொங்கல் பானையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு பானையிலையும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடுறேன். இந்த வேலையும் முடிஞ்சுது. அடுத்து வந்து பரங்கிக்காய் கூட்டு கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு பவுலில் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சாமி ரூமில் வந்து வச்சுட்டேன். இப்போ பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்து வந்து அதை பொங்கல் பானையை சுற்றி மஞ்சள் கொத்து வந்து கட்டி எடுத்து வச்சிடுறேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ படையல் போட்டுட்ருக்கோம். படையல் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற வேலை தான். நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. தேங்க்யூ.